மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடியை விமர்சித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே, மணிப்பூர் மாநிலம் வன்முறையில் மூழ்கி 16 மாதங்கள் கடந்து விட்டதாகவும், ஆனால் பாஜகவின் இரட்டை இயந்திர அரசு அதனை தணிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமைதி திரும்ப, இயல்பு நிலையை உறுதிப்படுத்த அனைத்து சமூக மக்களிடையேயும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முக்கியம் என்றும், ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மணிப்பூர் முதல்வரை நீங்கள் ஏன் இன்னும் பதவி நீக்கம் செய்யவில்லை? அரசு இயந்திரத்தை கிட்டத்தட்ட முடக்கி அருவருப்பான அறிக்கைகளை வெளியிட்ட குற்றவாளி அல்லவா அவர்? நீங்கள் ஏன் இவ்வளவு இரக்கமற்று இருக்கிறீர்கள்? மணிப்பூருக்கு இதுவரை நீங்கள் செல்லாதது குறித்து ஏன் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் ஈகோ காரணமாகவே மணிப்பூரில் அனைத்து சமூக மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். திறமையற்ற, வெட்கமற்ற உங்கள் அரசால் அடிப்படையான சமாதான நடவடிக்கையை கூட தொடங்க முடியவில்லை என்றும் பிரதமர் மோடியை மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மணிப்பூர் கலவரங்களில் இதுவரை 235 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். 67,000 மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பரிதாபமான நிலையில் நிவாரண முகாம்களில் தொடர்ந்து தவித்து வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ள கார்கே, மணிப்பூர் மக்களை பாதுகாப்பதில் பிரதமர் தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் முன்னணி தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியுடன் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் சந்தித்தார். அப்போது மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா உடனிருந்தார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகாத் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஒன்றிய பாஜக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை தடுத்து நிறுத்தும் அரணாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதாக ராசா எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் வெற்றி பெற்ற ராசா தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள ஐந்துலாந்தர், காந்தல் போன்ற பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய ராசா எம்பி, இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க ஒன்றிணைந்து குரல் கொடுத்து வருவதாக கூறினார். குன்னூர் அருகே பழந்தோட்டம் கிராம மக்களுக்கும் ராசா எம்பி நேரில் நன்றி தெரிவித்தார். அப்போது அதிமுக, பாஜகவை சேர்ந்த ஏராளமானோர் ராசா எம்பி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஒன்றிய செயலாளர் பிரேம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆத்திப்பட்டு, ஊரணி தாங்கல், வீரநாமூர் ஆகிய ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர்கள் கண்மணி, விஜயகுமார், அமுதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமினை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். மாவட்ட கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி ஸ்ருதன்ஜய் நாராயணன், பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், 30 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பல்வேறு திட்டப் பணிகளை திராவிட மாடல் அரசு 3 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்.